வணக்கம் நண்பர்களே. உலக இலக்கியத்த வாரம் ஒன்றா பார்த்துட்டு வரோம். இது 7வது வாரம். மொத்தம் 52 வாரம், 52 புத்தகங்கள். இன்னைக்கு நம்மளோட உலக இலக்கியத்த வாசிச்சு நம்ம கூட உரையாட வந்திருக்காரு மிஸ்டர் சுப்பராயன் பாலு. வணக்கம் சார். வாங்க. நீங்க வணக்கம். நீங்க உங்க புத்தகத்த சொல்லி நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் கதி சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுவின்ல நெறைய வாசிப்பை சார்ந்து நெறைய இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வருஷம் புதிய முன்னெடுப்பா உலக இலக்கியங்கள பத்தி மற்ற நாட்டு எழுத்தாளர்களையும், அவருடைய படைப்புகள பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப பயனுள்ளதாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கு. அந்த வகையில இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டவங்க, இதுக்கு பின்னாடி காத்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்கள். அ கமெண்ட்ஸ் பண்ணி நம்மள உற்சாகப்படுத்திட்டு இருக்கிற நம்ம நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் இத சிறப்பா முன்னெடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு வாழ்த்துக்களும், நன்றியும் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நான் போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் எழுத்தாளருடைய ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் இப்போ முதல்ல குடுக்குறேன். அவர் வந்து ஜேம்ஸ் மெக்பிரைட், மிஸ்டர் ஜேம்ஸ் மெக்பிரைட் 1957ல ஒரு ஆப்பிரிக்கன் அப்பாவுக்கும் ஒரு யூரோப்பியன் அம்மாவுக்காக பிறகுறாங்க. அம்மா வந்து ஒரு யூத மதத்தை சார்ந்தவர்கள். இவரை வந்து ஒரு ஸ்பெஷலா பார்க்கணும் அப்படின்னா, இவரு ஒரு ரைட்டர், பிளஸ் ஒரு மியூசிஷியன், ஒரு சாக்ஸோபோனிஸ்ட். அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஜானர்னு பார்க்கும்போது இவர் மீமயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜானர்ல ரொம்பவே சிறப்பா எழுதிட்டு இருக்கிறதா அவருடைய படைப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இதுல இவருடைய மற்ற படைப்புகள்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த புக்ஸ் வந்து அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. இவரோட முதல் படைப்பாக கலர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு 1995ல வெளிவந்த ஒரு சிறப்பான ஒரு நாவல் அது. அது வந்து எ பிளாக் மேன்ஸ் ட்ரிபியூட் டு ஹிஸ் ஒயிட் மதர் அப்படிங்கிற அவருடைய இந்த மீமேர் புத்தகங்கள் சார்ந்து வெளிவந்த அந்த ஒரு புக் இது. இதுக்காக இந்த புக்கை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா மொத்தம் 2 வருஷம் நியூயார்க் பெஸ்ட்செல்லர்ல 2 வருஷம் ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருந்த ஒரு புக். 2.1 மில்லியன் புக்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 16 லாங்குவேஜ்ல இதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதையும் தாண்டி இதை வந்து பள்ளி கல்லூரிகள்ல ஒரு பாடப்புத்தகத்துல ஒரு பாட்டாவே வச்சிருக்காங்க இந்த புத்தகத்துல இருந்து. அதுக்கப்புறம் இவருடைய அடுத்த படைப்புன்னு பார்க்கும்போது மிராக்கிள் அட் செயின்ட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2002ல வெளிவந்தது. ஒரு 1944, 45 செகண்ட் வேர்ல்டு வார் இட்டாலியன் ஒரு மிலிட்டரி கிட்ட ஒரு ஆர்ஃபன் பையன் வந்து சேர்றான். இது வந்து 2008ல படமாவே வெளிவந்திருக்கு. ஆஸ்கார் வின்னர் ஸ்பைக் லீ அவங்க மூலமா இந்த ஒரு படமாவே வெளிவந்திருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மியூசிக் சார்ந்து ஒரு மியூசிஷியனா இருந்ததுனால, ரைட்டரா இருந்தனாலையும் மியூசிக் சார்ந்த சில படைப்புகளுமே வெளிவந்திருக்கு. அது ஒரு லோ ப்ரொஃபைல் ஜாஸ் மியூசிஷியனை பத்தி ஒரு படமும் எடுத்திருக்காங்க, ஒரு நாவலும் எழுதியிருக்காரு 2005ல த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 2008ல த சாங் எட் சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு பிளாக் நீக்ரோ பெண் அவங்க வந்து தன்னோட விடுதலைக்கு அப்புறம் தன்னோட மக்களுக்கு நான் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு கனவு வச்சிருக்காங்க. அந்த கனவு பத்தி ஒரு நாவல் வந்து 2008ல. அப்புறமா 2012ல ரெட் ஹூக் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா எழுத்தாளர் மியூசிஷியனா இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு கொண்டு வராங்க இது மாதிரி. 2013ல தான் இவருக்கு நேஷனல் புக் அவார்ட் கிடைச்சிருக்கு. அது வந்து த குட் லார்ட் பர்ட் அப்படின்ற ஒரு அடிமை ஒழிப்பு வீரன் பத்தின ஒரு கதை. அதுக்குதான் 2013 நேஷனல் புக் அவார்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. 2016 பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து இவருக்கு நேஷனல் ஹியூமானிட்டிஸ் மெடல் கொடுத்து சிறப்பிச்சிருக்காரு. இதுக்காகவே மெயினா. அப்புறம் 2020ல த டெக்கான் கிங் காங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாவல். அது வந்து எய்ன்ஸ்ஃபீல்டு ஆண்ட்ரியூ கார்னிக் மெடல் அதுவுமே வந்து வின் பண்ணிருக்கு. இப்போ நாம பார்க்கக்கூடிய இவருடைய புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் வெளியான 2023ல த ஹெவன் அண்ட் த எர்த் கிராசரி ஸ்டோர் இன் சிக்கன் ஹில் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதுவுமே ஒரு 3 அவார்டை வின் பண்ணிருக்கு. 2023ல அமேசான் அண்ட் பார்னஸ் நோபல் அவங்களுடைய புக் ஆஃப் தி இயர் 23ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து கிர்கஸ் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் 2024, ஜூஎஸ் ஃபிக்ஷன் அவார்ட் ஃபார் 2024. இது எல்லாமே இந்த புத்தகம் வந்து வெளியாயிருக்கு. இந்த புத்தகம் இந்த நாவல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் பிளஸ் வந்து அந்த இமிகிரன்ஸ், அந்த ஜூஸ் இமிகிரன்ஸ் அமெரிக்கால எப்படி இருக்காங்க, அந்த 3 இனக்குழுக்கள் வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய இந்த நாவல்.
பெரும்பாலும் இவருடைய இந்த நாவல், இந்த கேரக்டரைசேஷன்ஸ், இவருடைய முக்கியமா அந்த கேரக்டர் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இனக்குழுக்கள், இமிகிரன்ட் சார்ந்து மட்டுமே தான் நெறைய இருக்கு. பிளஸ் முக்கியமா எல்லா அ படைப்புகள்லயுமே வந்து ஆர்ஃபன்ஸ் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையன், ஒரு பொண்ணு, இது மாரி அ அ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்துட்டே இருக்காங்க எல்லா புக்லயுமே. இதுதான் அவருடைய அ இது வந்து அவருடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த புக் நம்ம பார்க்கும்போது, அந்த நாவல் ஹெவன் அண்ட் எர்த் கிராசரி ஸ்டோர். இது நடக்கிறது வந்து 1972ல அ போர்ட்ஸ்டவுன் போர்ட்ஸ்டவுன் பென்சில்வேனியா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல நடக்குது. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஒரு பாழடைஞ்ச வீட்ல அந்த கிணத்துல இருந்து ஒரு எலும்புக்கூட கண்டெடுக்குறாங்க போலீஸ். கண்டெடுக்கும்போது அது கூடவே சில பொருட்களும் இருக்கு. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா, மெசூஸா அப்படிங்கிற ஒரு பொருள். அது என்ன அப்படின்னா, ஜூவிஷ் வந்து தங்களுடைய கதவுல அது மாட்டியிருப்பாங்க. அவங்களுடைய புனித நூல்லேருந்து ஏதாவது ஒரு எடுத்து அது எழுதியிருப்பாங்க. அது கிடைக்குது. அது கிடைச்ச உடனே போலீஸ்க்கு வந்து இது ஜூஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கிறனால, அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிழவன், ஒரு வயசான ஒரு கிழவன்ட்ட போய் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுடைய கதைகள் வந்து பின்னாடி பின்னாடி போற மாரி இருக்கு. இது கிடைச்சு அவன்ட்ட வந்து விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய புயல் வந்துருது. ஒரு பெரிய புயல் வந்து தடயங்களெல்லாம் அழிச்சுட்டு போய் அந்த ஊரே வந்து ரொம்ப நாசமாயிருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த அ வயசான அவன் வந்து மெலக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரு. அவன் வந்து காணாம போயிடுறான் அந்த ஊர்ல இருந்து. அவனோட நினைவுகள்ல இருந்து கொண்டு வரான். ஒரு 47 வருஷம் பின்னாடி போகுது இந்த கதை அப்படியே. 1930, 35 காலகட்டங்கள்ல இவன் வந்து யூரோப்ல இருந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்? இவன் வந்து பார்த்த அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் என்ன? அது வந்து அதோட நினைவுகளா கொண்டு போறாங்க இந்த நாவல்ஸ் ஃபுல்லாமே. அதுல முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து மோஷே. மோஷே வந்து ஒரு 21 வயசு இளைஞன். ஒரு தியேட்டர். அப்ப தியேட்டர் அப்டின்னா, நம்ம அந்த இசை குழுக்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த இசைக்குழுக்களோட தான் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். அந்த தியேட்டர் நடத்திட்டு இருக்கிற ஒரு மேனேஜர். அ அவன் வந்து நடத்திட்டு இருக்கான். இது வந்து மெயினா அந்த ஜூஸ் மட்டும் தான் மெயினா வருவாங்க. அந்த நீக்ரோஸ் யாரும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இனக்குழுக்கள் வந்து அந்த கம்யூனிட்டி பேஸ்டு தான் இருந்துட்டே இருந்திருக்கு அப்ப எல்லாமே. அப்போ அந்த ஜூஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஆள்கள் தான். யூரோப்ல இருந்து நெறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் வந்து ஒரு ஸ்பெஷல் பேரு ஒண்ணு இருக்கு. சிக்கன் ஹில் அப்படிங்கிறது. சிக்கன் ஹில் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் வந்து கடைசியா ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அந்த சிக்கன் ஹில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பியர்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து ரொமேனியா, அப்புறம் வந்து லித்துவேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, போலிஸ், அப்புறம் வந்து போலாண்ட், ஸ்பானிஷ் அங்கிருந்து எல்லாமே வந்து எல்லா நாடுல இருந்து அங்க வந்து ஜூவிஸ். அதாவது 1930 காலகட்டங்கள்ல ஹிட்லர் அந்த யூரோப்பியன் ஜூஸ்லாம் ஒடுக்குறப்போ அவங்க எல்லாமே இந்த பக்கம் வராங்க. எல்லாமே ஒரு இடத்துல இருந்து போக வளர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் நீக்ரோஸும் இருக்காங்க. அது அமெரிக்காவும் கூட ஒயிட்ஸும் இருக்கிற ஏரியா அது. அப்போ அந்த ஜூஎஸ் வந்து தியேட்டர் நடத்திட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவங்களுடைய அ ஜூயிஷ் மதத்துடைய ரிச்சுவல்ஸ் சில பண்டிகைகள்லாம் வரும்போது ரொம்ப கூட்டம் அதிகமா வருது. அந்த இடத்துல இந்த மேலைக்கு புதுசா வரான். அவன் வந்துட்டு ரொம்ப கிண்டலா பேசிட்டு இருக்கான். "எதுக்காக வந்திருக்க?" என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய மனைவிய நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட மனைவிய பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ அன்னைக்கு நைட்டு மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேலக்கி அப்படின்றவன் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றான். அவனாலேயே வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்படைஞ்சிருது. இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து அ கட்டத்துக்கு நகர்றாங்க. அப்ப இதுல ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அடுத்த நிகழ்ச்சிக்கு பேம்ப்லெட்ஸ்லாம் அவங்க வந்து அனுப்புவாங்க. அட்வர்டைஸ்மென்ட்ஸ். அப்படி அனுப்பும்போது, அ ஜெர்மன் படிச்சு தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பானிஷ் படிக்க தெரியாது. ஸ்பானிஷ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இட்டாலி தெரியாது. இத வந்து எப்படி அனுப்புவாங்க அப்டின்னா, அந்த காங்கிரிகேஷன் திருச்சபைகள். அந்த வழிபாட்டு முடிஞ்சு வரும்போது வெளிய நின்னு குடுத்து இது பண்ணுவாங்க. அந்த ஒரு மியூசிக் அந்த அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிருவாங்க. அ ஜெர்மன்ல இருக்க வேண்டியத ஸ்பானிஷ்ல குடுத்துருவாங்க. ஸ்பானிஷ்ல இருக்க வேண்டியத போலீஸ்ல குடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இட்டாலியில இருக்கிறத ஸ்பானிஷ்ல குடுத்துருவாங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லாம போயிரும். அது இல்லாம ஒரு பெரிய டிசாஸ்டர் என்ன நடக்கும் அப்டின்னா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதுவுமே ஒரு பெரிய தப்பு பண்ணிருவாங்க. அது ஒரு அ இட்டிஷ்ன்னு சொல்லி அந்த ஜூவிஷ் இதில இருக்கிறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேற மாரி பண்ணிருவாங்க. எப்படி அப்டின்னா, உண்மையான செய்தி இதுதான். கம் அண்ட் சி த கிரேட் மிக்கி கேட்ஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஈவென்ட், ஃபேமிலி ஃபன் அண்ட் ஜூவிஷ் மெமரீஸ். இதுதான் அந்த இங்கிலீஷ் குவைட். ஆனா இவங்க இங்கிலீஷ்ல எடிஷ்ல இருக்கிறது. இவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மிக்கி கேட்ஸ் இஸ் கம்மிங் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம். இப்படிதான் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம், ஆல்வேஸ் எ லைஃப், வாட்ஸ் அ ஜூஸ் பர்ன், டான்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லி ஒரு யூதர்களோட எரிபறத நீங்க வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி குடுத்தோனே ரொம்ப சலசலப்பு ஏற்பட்டுரும். அதனாலேயே அந்த புரோகிராம் வந்து கரெக்ட்டா போக முடியாம போயிரும்.
போக முடியாம பண்ணனால ஒரு $400-500 மேல இவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டுரும். அந்த காலத்துல $400 பெரிய தொகை இல்லையா? பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ரொம்ப சோர்ந்து போய் அவன் அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு போறான். அதுதான் வந்து தி ஹெவன் அண்ட் தி கிராசரி ஸ்டோர். ஹெவன் அண்ட் தி எர்த் கிராசரி ஸ்டோர். அது வந்து யார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, ரொமானியால இருந்து வந்த ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா, அம்மா. அங்க வந்து சோனான்ற ஒரு 17 வயசு பொண்ணு. இவங்க தான் வந்து அந்த ஃபேமிலி வந்து அந்த ஸ்டோர நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லாப நோக்காக செய்ய கிடையாது. இது தன்னுடைய மக்களுக்காக அவங்க வந்து லாப நோக்கம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயாவோ, கடனாவோ ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சோனா, அவங்க அப்பா வந்து லட்லோ. லட்லோ வந்து ஒரு பாதிரியார் மாதிரி. ஒரு சினகாக்ன்றது ஜூயிஷோட வழிபாட்டு தலம். அத கட்டிக்கிட்டு இருக்காரு. முன்னெடுத்து கட்டிட்டு இருக்காங்க. முன்னெடுத்து கட்டிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பையனுக்கு, அந்த மோஷேக்கு ஒரு நம்பிக்கை குடுக்குறாங்க. அந்த ஹீப்ரு, அந்த ஜூஸ் வந்து படிக்க தெரியும் அந்த பொண்ணுக்கு. நெறைய இங்கிலீஷும் படிப்பாங்க. ரொம்ப ரிலீஜியஸான அந்த சோனா. அதுதான் வந்து ஒரு நம்மளோட ஹீரோயின் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ரொம்ப அறிவு கூர்மையா இருந்துட்டு, இவன் ரொம்ப அ சோர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு, அந்த ஹீப்ரு பைபிள்ல இருந்து நெறைய ஃப்ரேசஸ்லாம் சொல்லி, "நம்பிக்கையா இரு, வாழ்க்கை சரிப்படும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே. இதுல இன்னொன்னு என்னன்னா, சோனா வந்து போலியோவால அட்டாக் எடுக்கிற கால் பிரச்சனையா இருக்கிற ஒரு பொண்ணு. அ இவனுக்கு வந்து சொன்ன உடனே தன்னுடைய சேமிப்புல இருந்து சில தொகையும் குடுப்பாங்க. பணத்தையும் குடுத்து டாலர்ஸ்லாம் குடுத்து, "நீ போய் மறுபடியும் நிகழ்ச்சி பண்ணு" அப்படின்னு சொல்லி, மறுபடியும் மிக்கி கேட்ஸ் மறுபடியும் கூட்டிட்டு வந்து மறுபடியும் அட்வைஸ்மென்ட்லாம் குடுத்து புரோகிராம் ஆரம்பிப்பாங்க. மிக்கி கேட்ஸ் யாரு அப்படின்னா, அவனுக்குமே வந்து 2 விரல் இருக்காது. ஆனா ஒரு நல்ல மியூசிக் பேண்ட் வச்சு நல்லா பண்ணிட்டு இருப்பான். அ இது பண்ண உடனே மேலக்கியும் பார்ப்பான். மேலக்கியும் மறுபடியும் வந்து டான்ஸ் ஆடுவான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப இது மாரி ஒரு மாற்றுத்திறனாளிகள் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம்லாம் நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. வாழ்க்கை மாறுது. நாளைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு ஒரு நம்பிக்கை சார்ந்து வெளிய வரும்போது, அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்கும். இவனுக்கு பிடிச்சிரும் அந்த சோனாவ. அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். சரி போலியோ நம்ம பொண்ணுக்கும் போலியோ பாதிக்கப்பட்டிருக்கு. வேற யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. வாழ்க்கை இது மாரி நல்லாவே போயிட்டே இருக்கும். ஒரு 12 வருஷம் அப்படியே போகும். ஆ அவங்க அம்மா சோனாவோட அம்மா இறந்துருவாங்க. அவங்க அப்பா வந்து பாதிரியா போயிருவாரு. இவங்க மட்டும் தான் தனியா அப்போ வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது நாளைக்கு வந்து அடுத்த நாள் காலையில ஒரு நாள் பார்க்கும்போது, ஆ ஒரு மலையிலிருந்து சத்தம் ஒரு ஒரு வெடிப்பு சத்தம் கேட்ட உடனே புகை போகும் கருப்பா. அத பார்த்த உடனே அந்த மலைக்கு வந்து சொல்லுவான். இது வந்து ஒரு பேட் சைன். இது வந்து அமெரிக்காவுக்கு நமக்கு முதல்ல நல்லது இல்ல. இங்க வந்து கருப்பு நிறத்தவர்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க. அவங்களுக்கான சலுகைகள் அதிகமா இருக்கும். நம்ம ஜூஸ் வந்து இருக்காது. என்னன்னா, அவன் சொல்ற ஒரு ரீசன் என்னன்னா, அட்லீஸ்ட் அந்த நீக்ரோஸ் அவங்க யாருன்னாவது அவங்களுக்கு தெரியும். நீக்ரோஸ் அவங்க கலர வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நீக்ரோஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நாம ஒயிட் ஸ்கின்னு. ஆனா அமெரிக்கன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஜூஸ். ஏற்கனவே ஜூ மதம் வந்து அ முஸ்லீம்னும் வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க. பிளஸ் கிறிஸ்டியானிட்டியும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நமக்கு அடையாளமே இல்லாம இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் காணாம போயிருவான். காணாம போயிருவான். இவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிரும். அதுக்கப்புறம் தியேட்டர வந்து ஒழுங்கமைப்பாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருப்பான். அந்த தியேட்டர்ல ஊழியனா நேட், அவங்களோட மனைவி ஏடி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூட அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நீக்ரோஸ். இவங்க ஜூஸ், அவங்க நீக்ரோஸ். இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் மோசேக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஜூ மதத்துடைய தலைவர் மோசஸ். அவர் வந்து ஒரு 12 கேட்ட தொறந்து 12 நகரத்துக்கு போய் 12 மலை சிகரங்கள்லாம் பார்த்து, இது மாரி 12, 12ஆ அவனுக்கு ஒரு கனவு வரும். வந்தவுடனே ஒரு நம்புவான். ஓகே சம்திங் நமக்கு ஏதோ ஒரு சயின்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்புவான். ஆனா தன்னுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். ஏன்னா, அவன் வந்து ரொம்ப ரிலீஜியஸ். இத போய் சொன்னோம்னா, இதெல்லாம் மூடத்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மறுத்துருவான்னு சொல்லிட்டு, பேசாம விட்டுருவான். சரி இது வந்து நம்ம கனவுல இருந்து ஏதோ சைன் வருது. நம்ம ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, முதல்ல ஒரு 12 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். அது நல்லா லாபகரமா வரும். அப்புறம் ஒரு கனவு வரும். ஓகே 12 அப்படின்னா, நம்ம 12 மாசத்துக்கு 12 மியூசிக் டான்ஸ் வந்து கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணணும். 12 தியேட்டர் வாங்கணும். அப்படின்னு சொல்லி இவனா ஒரு ஒரு நம்பிக்கைக்கு வந்துருவான். அதுக்கேத்த மாரி 12 ஜூஸ் வந்து இருக்க மாட்டாங்க. பேண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுக்காக யோசிப்பான். சரி இங்க நீக்ரோஸ் அதிகமா இருக்காங்கல்ல. நம்ம தியேட்டர வந்து நீக்ரோஸ்க்காக நம்ம வந்து திறந்து விடுவோம். பண்ணுவான்னு சொல்லிட்டு சோனாட்ட கேட்பான். சோனா வந்து ரொம்ப ரிலீஜியஸ். ஆனா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அது மாரிலாம் ஒண்ணு. ரொம்ப ரிலீஜியஸ் கிடையாது. ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அவங்களுக்கு என்னன்னா ஹியூமானிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. சரி ஓகே நீ தொறந்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருவாங்க. இவனுக்கு வந்து தியேட்டர் வளரும். பிளஸ் வந்து அ அ லாபமும் நெறைய இடத்துல வந்துட்டே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருப்பான். பிளஸ் வந்து அவனோட ஐசக்ன்னு சொல்லி அவனுடைய மாமா பையன். இவங்க 2 பேரும் தான் வந்து யூரோப்ல இருந்து இங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க. அந்த நினைவுகள் எல்லாம் ஐசக் கூட பேசிக்கிட்டு, அ
கடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இது நம்ம மக்களுக்கு வளர்ச்சிய பார்த்தா தான் பிடிக்காதே. என்ன ஆயிடும் அப்டின்னா, அந்த தியேட்டர் ஓனர் அவன் வந்து என்ன பண்ணுவான், "நீ வந்து நீக்ரோஸ்லாம் கூட்டிட்டு வந்து விட்ற. நான் அலோவ் பண்ண மாட்டேன்." அப்டின்னு சொல்லி அவன் ஒரு ரூல்ஸ் போடுவான். அப்புறம் அத பார்த்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்து வந்துருவாங்க. அமெரிக்கன் ஸ்டேட் கவுன்சில்ல இருந்து வந்துட்டு, "இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுல வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் சரியில்ல. பில்டிங் ஓட்டையா இருக்கு. சேஃப்டி இல்ல." அப்டின்னு சொல்லி ஆரம்பிச்சுருவான். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்த உடனே அவனுடைய திருச்சபையில இருந்து அவனுக்கு ஃபைன் போடுவாங்க. அ என்னடா இப்படி போகுதேன்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் வந்து அவனோட மாமா பையன் ஐசக் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவான். பிளஸ் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுவான். அப்புறம் தியேட்டர் ஓனர்ட்ட சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே ஒரு $150 நான் எக்ஸ்ட்ராவா தரேன். நீக்ரோஸ் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இது மாரி அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தியேட்டர நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி, இவனுக்கு லாபம் நல்லா போயிட்டு இருக்கறனால, அந்த தியேட்டரையும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கிருவான். இது மாரி அவனுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த லைஃப் வந்து அவனுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நேட், ஐடி அவங்க வந்து ஒரு பிளாக். அவங்க வந்து அவங்க தியேட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுது. என்னன்னா, அவங்களுடைய மருமகன், அந்த நேட்டோட மருமகன் டோடோ. அந்த ஒரு சின்ன பையன். அவனுக்கு என்னன்னா, அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா ஒரு சின்ன ஒரு வீட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஸ்டவ் வெடிச்சு, அவங்க அம்மா இறந்துருவாங்க. அந்த ஸ்டவ் வெடிப்புனால அந்த சின்ன பையனுக்கு 10 வயசு பையன் காது கேட்க முடியாம போயிரும் அவனுக்கு. வாய் பேச முடியாம இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது கிளியர் ஆயிரும். காது மட்டும் அவனுக்கு கேட்காது 10 வயசு பையனுக்கு. அ அங்க ஒரு சின்ன பிரச்சனை. அந்த நேட்ட வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த பையன வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேர் பண்ணிக்குவாங்க. இதுக்கு நடுவுல இ இந்த மோஷன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, அ என்னுடைய அ அ தன்னுடைய லாபம் வந்து நெறைய ஆயிட்டு இருக்கு. பணம் அதிகமாயிட்டு இருக்கு. என்னுடைய சோசியல் இமேஜ் அதிகமாயிட்டு இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு நம்ப கீழ போயிருவோம். இந்த சிக்கன்ல இருந்து எல்லா ஜூஸ் வந்து எல்லாமே கீழ டவுன் போறாங்க. அங்க எல்லாமே நகரமயம் ஆகுது. நம்ம அங்க போயிரலாம்னு சொல்லி சோனாவ கூப்பிடுவான். சோனா வந்துட்டு கிடையாது. நான் இங்க தான் பிறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன். இங்க இருக்கிற மக்கள் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்க தான் என்னோட கஷ்ட காலத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. லாபமோ, நஷ்டமோ நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிருவா. இவன் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ இங்க தான் இருப்பேன்னு சொல்லிருவா. நீ வேணா போ அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. இருந்தாலும் அவன் சோனா வந்து ஃபுல்லா சிக்கன் ஹில் அந்த குன்றுலயே தான் அந்த ஊர்லயே தான் இருந்துட்டு, தன்னால முடிஞ்ச மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா அவ பாட்டுக்கு. அ அப்புறமா வந்து சின்ன ஸ்ட்ரேஞ்சர் அந்த மெளக்கி மறுபடியும் வரப்போறாப்படி. வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்டின்னா, சோனாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு நாளைக்கு இருந்த ஹெல்த் கண்டிஷன் ஒரு நாளைக்கு இல்ல. ஒரு நாளைக்கு ஃபுல்லா படுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நல்லா வேலை செய்றாங்க. நெறைய அ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா சரியாக மாட்டேங்குது. இந்த இடத்துல மறுபடியும் அந்த மேலக்கி, அந்த மேலச்சி அப்டின்றவன் வரான். அவன் வந்த உடனே ஒரு அவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கிராசரி ஸ்டோர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஐடி கிட்ட போய் எனக்கு அன்டைம்ல வந்து எனக்கு மாவு எல்லாம் வேணும் அப்படின்னு சண்டை போடும்போது அவ துரத்தி விட்டுருவா. மோசட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். 2, 3 நாளா இவன் வந்து ராவடி பண்ணிட்டே இருக்கான். என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோச போய் அவன்ட்ட போய் சண்டைக்கு போவான். கண்டுபிடிக்க முடியாது அவனால. ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்புறமா கொஞ்சம் கன்டினியூஸா பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கண்டுபிடிச்சுட்டு ஓகே. ஆசிட் தான் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துரும். ஓகே இவன் வந்திருக்கான். அவனோட லக்கி சார்ம் இது. இவன் மறுபடியும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். அவனோட மேலக்கி வந்து ஒரு பேக்கரிய வாங்கி இவங்க கிட்ட இருந்து ஒரு ஃப்ளோர்ல வாங்கிட்டு போயிட்டு, மாவுலாம் வாங்கிட்டு போய் பேக்கரி, கேக் இதெல்லாம் வாங்கி வித்துட்டு இருப்பான். சைட் பை சைடா சோனாவோட ஹெல்த்தும் வந்து ரெக்கவர் ஆகும். அங்க வந்து பெருசா டாக்டர்லாம் கிடையாது. அங்க இருக்கிற ஒரே ஒரு அமெரிக்கன் டாக்டர், டாக்டர் ராபர்ட். அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் மைண்டட். அவனுக்கு வந்து இந்த நீக்ரோஸும் பிடிக்காது, ஜூஸும் பிடிக்காது. அவன் ஃபுல் அண்ட் அமெரிக்கா வந்து அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். ஆனா, வேற டாக்டர்ஸ் யாரும் கிடையாது. யாருக்கு உடம்பு சரியில்லனாலும் அவன்ட்ட தான் முதல்ல போய் ஆகணும். வேற வழியே இல்லாம அவன் போவான். ஆனா, ஒயிட்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும், பிளாக் ஒரு ட்ரீட்மெண்ட் அது மாரி நெறைய அந்த டாக்டர்ஸ் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கேரக்டர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை. அந்த டாக்டர் வந்து அ இவள வந்து தெரிஞ்சிரும். அந்த டோடோ வந்து பையன் இங்க தான் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த நேட்டும், ஆடியும் சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் மோஷு, சோனாவும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிரும். சோனா மேல ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருக்கும். 2 பேரும் எல்லாம் ஒரே ஏரியால இருந்து போறதுனால, சோனா வந்து ரொம்ப அழகான பொண்ணுன்றனால ஒரு ஜஸ்ட் ஈர்ப்பு மட்டும் இருந்துட்டே இருக்கும். எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். இவன் டாக்டர் ராபர்ட் என்ன பண்ணுவான், போய் கவுன்சில்ட்ட போய் போலீஸ்ட்ட சொல்லி அந்த பையன் இங்க தான் இருக்கான். அவன கொண்டு போய் முதல்ல அவன் ஒரு சின்ன பையன் 10 வயசு. அவன் ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடணும். ஏன்னா இவங்களோட இருந்தா அவன் படிக்க மாட்டான். அவனுக்கு படிக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொந்தரவு குடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ் கவுன்சில்ல யாரோ வந்தாங்க அப்படின்னா, யார் வருவாங்க அப்படின்னா, அந்த இனக்குழுக்குள்ளேயே பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். அப்ப நாளைக்கு யார் வரப்போறான்னு தெரிஞ்சிரும். யார் வந்தாங்கன்னு தெரிஞ்சிரும். அப்போலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையன வந்து ஒரு தியேட்டர்ல பதுக்கி வச்சியோ, வேற எங்கேயோ பதுக்கி வச்சோ இது மாரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் பெர்னைஸ் அப்படிங்கிற ஒரு தோழி, ஃப்ரெண்ட் சோனாவோட ஃப்ரெண்ட். பெர்னைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நீக்ரோ பொண்ணு.
அவங்க அப்பா யாரு அப்படின்னா, சோனாவோட அப்பா அந்த சினகோக கட்டிட்டு இருக்காரு இல்லையா? அவங்க வந்து கட்டிட்டு இருக்கும்போது, இவங்க ஆர்க்கிடெக்ட்டா இருந்து பெர்னைஸோட அப்பா தான் ஹெல்ப் பண்றாரு கட்டுறதுக்கு எல்லாமே. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேரும் ஒண்ணா தான் ஸ்கூலுக்கு போறாங்க, வராங்க. ஆனா ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒயிட்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மென்ட்டும், நீக்ரோஸ்க்கு ஒரு ட்ரீட்மென்ட்டும் நடக்குது. இவங்க 2 பேரும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பெர்னைஸும், சோனாவும். ஆ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் வரப்போது. சோனா வந்து பெர்னைஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு எம்ப்ராய்டரி விஷயமா. ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பெர்னைஸ ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அந்த நீக்ரோவ ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. மத்தவங்கலாம் செலக்ட் பண்ணிருவாங்க. அப்போ அவளுக்கு அந்த நீக்ரோக்கு தங்களுக்கே உண்டான ஒரு தாழ்வு மனப்பான்மையில, இவ தான் எனக்கு தப்பா சொல்லிக் குடுத்துட்டா அப்படின்னு கோவம் இவ மேல திரும்பிட்டு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பேசாமலே விட்டுருவா. பெர்னைஸ் வந்து யார்கிட்டயும் பேசாம அவ பாட்டுக்கு அமைதியா இருப்பா. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவளுக்கு கிட்டத்தட்ட 8, 10 குழந்தைகள் இருக்கும். ஆனா யார் அப்பான்லாம் தெரியாது. அந்த ஒரு கம்யூனிட்டில இது ஒரு பிரச்சனை. 8, 9 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா யார் அப்பா வராங்கன்னு தெரியாம தான் இருக்கும். யார்ட்டயும் வெளி உலக தொடர்பே இல்லாம தான் இருப்பா. அவள்ட்ட போய் சோனா ரொம்ப வருஷமா பேசாம இருந்தவ, போய் ஹெல்ப் கேட்பா. இந்த டோடோக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம தான் வந்து காப்பாத்தணும். உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே, அவங்க வீட்டு ஃபென்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஓட்ட போட்டு, எப்பயாவது போலீஸ் வந்தாங்கன்னா, அந்த பையன்ட்ட சொல்லிரு. எங்களோட குழந்தைகளோட குழந்தைகளா இருந்தாங்கன்னா ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ரொம்ப நாளா இப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளு அ டாக்டர் ராபர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சுருவான். இவங்க தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த அ குர் அந்த ஹெவன் அண்ட் எர்த் கிராசரி ஸ்டாக் அந்த ஸ்டோருக்கு வந்து சோனா கிட்ட பேசுற மாரி பேசிக்கிட்டே இருப்பான். பேசிட்டே இருந்தவன் ஆடி கூட இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கீழ இருந்து ஏதோ எடுத்துட்டு வர சொல்லும்போது கீழ போவாங்க. அந்த பையன் மட்டும் அங்க இருப்பான். ஆ ஒரு வார்த்தை போர்ல வந்து கொஞ்சம் சத்தமா பேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கைகலப்பு ஆயி போயிரும். கைக்குள்ள ஆன உடனே செக்சுவலா ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்படி டாக்டர் வந்து இப்படி நடந்துக்க ஆரம்பிச்ச உடனே அவளுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சுரும். அவனுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்ச உடனே அந்த பையனும் கொஞ்சம் பயந்துருவான். பயந்த உடனே வலிப்பு வந்த உடனே இவள கீழ தள்ளி செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்றதுக்கு மார்பகம்லாம் புடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த பையன் வந்து இந்த ராபர்ட்ட வந்து டாக்டர் ராபர்ட்ட வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். அடிச்சு காப்பாத்தலாம்ன்னு முயற்சி பண்ண உடனே, இவன் என்ன பண்ண மறுபடியும் கிளம்பி போயிட்டு வெளிய போயிருவான் டாக்டர். அந்த குழந்தை வந்து அந்த சோனாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறான். கூடவே 2 போலீஸ் மேன கூட்டிட்டு வந்துட்டு அந்த பையன புடிச்சிடுறான். 2வது வரைக்கும் அந்த சோனாக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருது. இதோட இந்த பார்ட் முடியிற மாரி இந்த இடத்துல நிக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லா கதையே வந்து மாறும். அந்த ராபர்ட்க்கு தண்டனை கிடைச்சதா? அந்த பையன வந்து காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, அந்த பையன் வந்து போலீஸ்லருந்து தப்பிக்கணும்னு வீட்டு மேல எடுத்து ஓடப்போது, கீழ விழுந்து கால்ல அடிபட்டு, கால் உடைஞ்சிரும் அவனுக்கு. இந்த பையன் என்ன ஆனா, ராபர்ட்க்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா? சோனாக்கு என்ன ஆச்சு? யார் எப்படி வந்து ஹெல்ப் பண்றாங்க? ஒயிட் என்ன பண்றாங்க? பிளாக் நீக்ரோஸ் என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது தான் வந்து இதோட நாவல் அப்படியே பிரிஞ்சு போகுது. ஆ இது அந்த பையன் டோடோ சின்ன பையன். அ காது கேட்காது. அவன வந்து இந்த ஸ்பெஷல் எய்டட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க நெறைய வார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த வார்ட்ல சின்ன பையனுக்கான 2 C1 வார்டுன்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஒரு பெட் 2 பெட் தான் இருக்கும். இந்த பையனுக்கு ஒரு பெட், பக்கத்துல ஒரு பெட். அங்க வந்து ஒரு பையன் அவன் வந்து செரிப்ரல் பால்சியால நோயால பாதிக்கப்பட்டவன். ரொம்ப விகாரமா இருப்பான். இந்த பையனுக்கு பார்த்தோனே கொஞ்சம் பயம் வந்துரும். அவனுடைய செய்கைகள் ஆகட்டும், இவனுக்கு அவன வந்து டோடோ அப்படின்ற பையன் என்ன பண்ணுவான்னா, மங்கி பேட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைப்பான் அவனுக்கு. இது ஃபுல்லா நாவல் ஃபுல்லாவே இந்த மங்கி பேட்ஸ்ன்னு தான் பேர் எழுதியிருக்காரு இவருமே. மங்கி பேட்ஸ் சொல்றது வந்து இவனுக்கு புரியாது. என்ன சொல்றான்னு தெரியாது. பயமாவும் இருக்கும். யார்ட்ட பேசுறதுன்னு தெரியாது. 2வது ஒரு பிரச்சனை வந்து இவனுக்கு காது கேட்காதனால, யாராவது நேர்ல அவங்க லிப் சிங்க வச்சு தான் அவன கண்டுபிடிப்பான். இதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பின்மை இருக்கும். நம்ம எங்க இருக்கோம்னே தெரியல. ஒரு 2 நாளா இப்படியே போகும். ஆ அவனுக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படும். ஏன் வந்து யாருமே என்ன பார்க்கல? நேட், ஆடி என்ன யாரும் வந்து பார்க்கல. சோனா யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னா, நம்ப ஒரு வேள அந்த அமெரிக்கன் டாக்டர் ராபர்ட்ஸ அடிச்சதுனால எல்லாரும் கோவத்துல வராம இருக்காங்களோ? அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நாளடைவுல அவனுடைய மங்கி பேண்ட்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு, அவனுடைய செய்கைகள் எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுப்பான். அங்க வந்து வார்டன்ஸ் எல்லாமே கேர் பண்ணுவாங்களான்னா, பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சன் ஆஃப் மேன் அப்டின்ட்டு எல்லாத்துக்கும் தொந்தரவு குடுக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆளும் கூட. அவன் வந்து இப்படியே அந்த ஒரு பையனோட நினைவுகள் அப்படியே போயிட்டே இருக்கு. பிளஸ் வந்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, சோனா அ அவங்க வந்து ரீடிங் பெட்ல இருப்பாங்க. அவங்க கோமாக்கு போயிருவாங்க. அவன் கோமாக்கு போன உடனே மோஷேக்கு அவனுடைய நண்பனுடைய மேலக்கி அந்த மேலக்கி இருக்கா இல்லையா? அந்த மேலக்கியோட நெனப்பு வந்துரும். அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுவான். நடந்ததெல்லாம் வச்சு லெட்டர் எழுதுவான். இது மாரி என்னுடைய மனைவி வந்து கோமாக்கு போயிட்டாங்க. பிசினஸ் வந்து படுத்துட்டு இருக்கு. நீ சொன்னது வந்து உண்மை. இங்க வந்து நீக்ரோஸ் தான் வந்து ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டு வராங்க. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. அவங்களுடைய
தேவைகளும் இதெல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்போ வந்து கௌபாய் அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த கௌபாய் தான் நெறைய வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுடைய இசை தேர்வுகளும் வேற மாரி போயிட்டு இருக்கு. இது வந்து பின்னாடி எப்படி நான் இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு லெட்டர் எழுதி அவனுக்கு போடுவான். இது வந்து போயிட்டு இருக்கும். சோனா வந்து ஒரு ரீடிங் பெட்ல வச்சுட்டு, ஆடி வந்து அவங்கள ரீடிங் பெட்ல வச்சு பார்த்துக்குவாங்க. ஐசக் வந்து பார்த்துட்டு, இத வந்து ரொம்ப நாள் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம ஸ்பெஷலா வந்து ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்குவாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. பிளஸ் வெளிய பார்த்தோம் அப்படின்னா, நேட். அந்த நேட்க்கும் ஆடிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரும். அ நேட் வந்து அந்த டோடோவ போய் பார்க்காமலே இருப்பான். அப்ப ஆடிக்கு கோவம் வந்துரும். உன்னோட மருமக பையன் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. எப்படி இருக்கான்னு போய் பார்க்க மாட்டியா? போய் பாரு. அவன காப்பாத்தி கொண்டு வரதுக்கு வெளிய பாரு. அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அ இன்னும் வெளிய இருக்கிற இன்னும் குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்ப வந்து சோனாவ பார்த்துட்டு இருப்பாங்க. தங்களுடைய ஏதாவது ஹெல்ப் பண்றதாகட்டும், இல்ல வந்து ஒரு பைபிள் கூட்டு பிரார்த்தனை ஆகட்டும், இதெல்லாம் தான் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. பிளாக்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து பைபிள் படிக்கிறதுக்கோ, கூட நின்னு ஹெல்ப் பண்றதாகட்டும், இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆ சமூகத்துல இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்டின்னா, அந்த சினகாக் அந்த அவங்களுடைய வழிபாடு தலத்துல அவங்களுடைய புனித நீராடல்னா மிக்வா அப்டின்னு சொல்லி ஒரு புனித நீராடல். அங்க இருக்கிற ஒரு குளத்துல வந்து தண்ணி சரியா வரமாட்டேங்குது. பிளஸ் வந்து அ தவளைகள் எல்லாம் அதிகமா வந்துருது. அதெல்லாம் கிளீன் பண்ணணும். அப்ப அந்த தண்ணியோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்டின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்போ அங்க வந்து ஒயிட்ஸ் வந்து போய் அப்ளை பண்ணும்போது குடுக்க மாட்டேன்றாங்க. தண்ணி கனெக்ஷன்ஸ் குடுக்க மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற கவுன்சில் ஹெட் வந்து கஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு டைரி ஃபேக்டரி வச்சிருக்கான். அவன் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் தண்ணி எடுத்து அவன் டைரி ஃபேக்டரி குடுக்குறான். ஆனா அந்த சினகாக் இவங்களோட வழிபாட்டு தலங்களுக்கோ, இவங்களோட ஏரியாவுக்கோ குடுக்க மாட்டேன்றான். அப்பதான் நேட் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். என்ன பண்ணலாம்? என்ன முயற்சி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி இவனுக்கு எல்லாம் ஆறுதல் பண்றாங்க. நம்ம போய் ஒரு லாயர பார்ப்போம். நமக்கு 2 பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த பையன வெளிய கொண்டு வரதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பிளஸ் வந்து சினகாகுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேட் வந்து ஒத்துக்க மாட்டான். என்ன ரீசன்னா நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒயிட்ஸ் வந்து நமக்கு யாரும் ஹெல்ப் பண்றது கிடையாது. அமெரிக்கன்ஸ் ஹெல்ப் பண்றது கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு வச்சுக்கிறது தான் சட்டம். எத்தன நாள் வந்து தண்ணிக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். அவங்க வந்து குடுக்க மாட்டேன்றாங்க. இது நம்ம தான் வந்து வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? அந்த பைப் வந்து யார் சரி பண்ணலாம்? எப்படி சரி பண்ணலாம்? அந்த பையன வந்து எப்படி கூட்டிட்டு வரலாம்? தப்பிச்சு வெளிய கூட்டிட்டு வரலாம்? அப்படின்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க ஒரு கேரக்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, பேப்பர் யாரு அப்படின்னா, அங்க ஒரு சின்ன ஒரு கேன்டீன் சென்டர் மாரி வச்சுக்கிட்டு, ஒரு லாண்ட்ரி ஹவுஸ்லாம் வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற ஒரு லேடி. அவங்க மூலமா தான் நம்ம ஒரு ஜஸ்ட் நம்ம ஊர் அந்த டீ கடை மாதிரி, அங்க தான் வந்து எல்லா கதைகளும் பேசுவாங்க இல்லையா? அப்போ அவ எல்லாருடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே இவளுக்கு தெரியும். இவன் மூலமா தான் எல்லாமே பரவி போகும் எல்லா இடத்துக்குமே. இவ கொஞ்சம் எடுத்துட்டு இருப்பா. அங்க வந்து பிக் சோப் அண்ட் ஃபேட்டி. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர். பக்கத்துல ஒரு ரயில் ரோடு, ஒரு ஃபேக்டரிலாம் இருக்கும். அங்க வேலை செஞ்சுட்டு, இவங்க அந்த ஏரியால அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப யார வச்சு என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஒ ஒ ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க போய் பேப்பர் போய் பார்த்துட்டு, அங்க தகவல்களா சேகரிச்சு கொண்டு வராங்க. அங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இனக்குழு, ஒரு லோ காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு நீக்ரோஸ் தான். அவங்க நீக்ரோஸ் என்னன்னா, அவங்க வெளி உலகத்துக்கு தொடர்பே இல்லாம, அவங்களுக்குள்ளேயே எதுவா இருந்தாலும் இருக்க, அவங்களுக்கு என்ன விவசாயம் பண்ணணும்னாலும், என்ன பண்ணணும்னாலும் அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு லோ காட்ஸ். அங்க இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இவங்க முன்னாடி வேலை பார்த்த இடத்துல இருந்து பேப்பர் அவ வந்து அவ ஃப்ரெண்ட பார்த்துட்டு இது மாரி சொல்றா. எனக்கு இது மாரி ஹெல்ப் வேணும். அங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் எங்க தெரிஞ்ச பையன் ஒரு பையன் இருக்கான். அவன வந்து நாங்க வெளிய கூட்டிட்டு வந்து நாங்க பார்த்துக்கணும். அதுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறா. அப்புறம் உடனே சரி ஒரு நாள் நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த மிக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறவ அந்த லோகாட். அவ வந்து இவங்களுடைய கடைக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அ அந்த ஸ்பெஷல் ஸ்கூலோட வழித்தடங்கள் எப்படி இருக்கும்? எப்படி உள்ள போலாம்? எப்படி உள்ள வரலாம்? யாரு பாதுகாப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ ஒரு சின்ன ஜஸ்ட் ஐடியா குடுத்துட்டு இருக்கா. இப்படி உள்ள போணும். இந்த வழித்தடங்கள் ப்ளூ பிரிண்ட் மாரி ஜஸ்ட் இவங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கா. யார் மூலமா போலாம்? யார் பண்ணலாம்? பார்க்கும்போது தான், அங்க காலையில 6 மணிக்குள்ள அந்த காலை டிஃபனுக்கு அந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஃபன் கொண்டு போற ஒரு பையன் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. அவன் மூலமா தான் நம்ம போக முடியும். வேற யார் மூலமாவும் போக முடியாதுன்னு சொல்லி, நான் கொஞ்சம் டைம் குடுங்க. அவன கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி இவங்க மூலமா இத பண்ணிருவாங்க. இன்னும் 2, 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவங்க வந்து தண்ணி வந்து குடுக்க மாட்டேன்றாங்க. இத நாம தான் முயற்சி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெர்னேஸோட அப்பா தான் வந்து அந்த சினகாக வந்து கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப பெர்னேஸ கூப்பிட்டு கேட்கறாங்க. அவனுக்கும் தெரியாது. பெர்னேஸோட அண்ணா தான் வந்து ஃபேட்டி. அவனுக்கும் இவனுக்கும் தொடர்பே இருக்காது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சொத்து பிரச்சனை இவங்க 2 பேரும் பேசிக்காமலே இருப்பாங்க.
ஃபேட்டியை கூப்பிட்டு கேட்கறாங்க, "உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன ஏது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நம்ம வந்து அத சரி பண்ணணும். நம்ம வந்து இல்லீகலாவது எடுத்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நம்ம வந்து போராடி பார்த்துட்டோம். குடுக்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து அத எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னு பார்த்துட்டு அதோட வழித்தடங்கள்லாம் செக் பண்ண பார்க்குறாங்க. ஒரு ரிசர்வாயர் பக்கத்துல அது ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒய் ஷேப் கனெக்ஷன். இந்த இடத்துல சரி பண்ணோம் அப்படின்னா, சினங்காவுக்கு தண்ணி வந்துரும். ஆனா அது என்னைக்கு பண்ணலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது வந்து டைரக்ட்டா போய் பண்ண முடியாது இல்லையா? பிளாக்ஸ், ஒயிட்ஸ் எல்லாம் இருக்கிறனால போய் ஏதாவது பண்ணோம்னா உடனே தெரிஞ்சிரும் அவங்களுக்குன்றதுனால, ஒ ஒரு நாளுக்காக வெயிட் பண்றாங்க. அது என்ன நாள் அப்படின்னா, ஏன்ஸ் ஹவுஸ். அங்க வந்து அந்த நகரத்த கட்டமைச்ச ஒரு மியூசிஷியன், ஒரு பொலிட்டிஷியனா இருந்திருக்காங்க. அவங்களோட மெமோரியல் டே. மெமோரியல் டேல ஒரு பரேட் நடக்கும். அந்த பரேட்ல வந்து எல்லா பிசினஸும் வந்து அன்னைக்கு ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லோக்கல் ஹாலிடே மாதிரி. எல்லாருடைய கவனமும் அந்த பரேட்ல தான் இருக்கும். அப்ப அந்த டாக்டர் ராபர்ட்ஸ்ல இருந்து, கஸ்ல இருந்து எல்லாமே வந்து அந்த பரேட்ல இருந்துட்டே இருப்பாங்க. அந்த பரேட் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். சாயந்தரத்துக்கு மேல எல்லாமே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஒரு ஆல்கஹால் பார்ட்டி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அப்போ நம்ம இந்த வேலைகள் எல்லாமே என்ன பண்ணணும்? பகல்ல எல்லாமே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் பக்கத்துல சேர்த்துறணும். நைட் வந்து இந்த வேலைய முடிச்சிரணும். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர பிக் சோப்பையும், ஃபேட்டியும் நியமிச்சிருப்பாங்க. அதே நாள் தான் அந்த செக்யூரிட்டி அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருக்கிற செக்யூரிட்டி மேல கம்மியா இருக்கும். அதே நாள்ல தான் அந்த பையனையும் நம்ம வெளிய கூட்டிட்டு வரணும். அப்ப யார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. அப்ப நேட்ட வந்து நியமிக்கிறாங்க. நேட் தான் தன்னோட மருமக பிள்ளை அப்படிங்கிறதுனால, நான் வந்து வரேன். அந்த பையன வந்து நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டிட்டு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியல. அப்பதான் வந்து அந்த மோஷேவோட கசின் ஐசக் அவன் வந்து ஐடியா தரான். சரி ஓகே. பக்கத்திலேயே அந்த ரெயில் ரோடு வொர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீக்ரோஸ் தான். அவங்க எல்லாமே வந்து சோனாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால அந்த அவங்களுக்கு ஒரு சின்ன பணத்தில குடுத்து நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். அந்த பையன வெளிய கூட்டிட்டு வந்து, அந்த ரயில் ரோட் வேலை பார்க்குறது மூலமா ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது அந்த பையன வந்து ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறலாம். சவுத் கேரோலினால அங்க கொண்டு போய் அந்த பையன வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள்லாம் வருது? அப்படின்றது தான் அடுத்த கட்டமா அந்த கதை நகரும். இது வந்து இந்த ரிசர்வேயர்ல போய் நைட் தான் கனெக்ஷன் குடுக்க முடியும். பரேட் நடந்துட்டு இருக்கு. அ இவன் போய் நேட் வந்து அந்த புல்லீஸ போய் கன்வின்ஸ் பண்ணி, காலையில அவனுடைய வண்டியிலேயே உள்ள போய் பார்த்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி பண்றாங்க. ஒரே நாள்ல இது எல்லாமே கான்சிக்வென்ஸஸ் தான் நடக்குது. இப்படி நடக்கும்போது இது வந்து காலையில 6 மணிக்கு அந்த அ எ அ காலைல டிஃபன் குடுக்குறவன் காலைல 6 மணிக்குள்ள போயிருவான். இது வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இவங்களுடைய நகரம். அப்போ நைட் 2 மணிக்கு மேல கிளம்பி போணும். அப்போ நைட் 2, 3 மணிக்கு மேல கிளம்பி போனா தான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் ரீச் ஆயி, அது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்றதுனால போறாங்க. அ இதுக்கு நடுவுல அந்த மோஷே அ அவங்க வந்து மேலக்கியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த சோனாக்கு. நடுவுல அந்த சோனா வந்து இறந்துடுறாங்க. அது ஒரு அதிர்ச்சி செய்தியா எல்லாத்துக்கும் பரவுது. எல்லாமே சோகத்துல இருக்காங்க. சோகத்துல இருந்து நம்ம என்ன பண்றது? இந்த பையனையும் காப்பாத்தி ஆகணும். அ வாட்டரும் கனெக்ஷன் ஆகணும். இந்த நாள விட்டோம் அப்படின்னா, மத்த நாள் வந்து கிடைக்காது. இந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்றனால, வேற வழி இல்லாம எல்லாருமே வந்து அவங்கவங்க வேலைய பார்க்க போவாங்க. ஆ அந்த சின்ன பையன் டோடோ, அந்த மங்கி பேண்ட்ஸோட ஒரு நட்பு வளையத்துக்கு வந்துருவான். அ அங்க வந்து சன் ஆஃப் மேன். அவன் வந்து கொஞ்சம் குரூரமானவன். அங்க இருக்கக்கூடிய பசங்களோட ஒரு செக்ஸுவலா அ ஒரு ஹராஸ் பண்றதாகட்டும், அந்த இதுல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். மங்கி பேண்ட்ஸ் வந்து அந்த சன் ஆஃப் மேன் வரும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு மாதிரி செய்கை பண்ண ஆரம்பிச்சுருவான். அது வந்து டோடோக்கு புரியாது. என்ன சொல்றான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி தெரியாது. அவன் வந்து எச்சரிக்கை பண்ணுவான். அந்த சன் ஆஃப் மேன் வந்து டோடோ பையன வந்து பேண்ட்ஸ கழட்டி அவன் செக்ஸுவலா ஹராஸ் பண்ணும்போது, அ அந்த செரிப்ரல் பால்சி அந்த பையன் மங்கி பேண்ட்ஸ் வந்து தனக்கு வலிப்பு வந்த மாரி நடிச்சு, அ அது மூலமா அந்த பக்கத்துல இருக்க நர்சஸ்லாம் ஓடி வந்து, டாக்டர்ஸ்லாம் ஓடி வந்து காப்பாத்திருவாங்க. அந்த இடத்துல அந்த நடக்காம போயிரும். அப்பதான் அந்த டோடோக்கு புரியும். ஓகே இவன் வந்து நம்மள ஏதோ காப்பாத்தியிருக்கான். என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட நட்பு ஏற்பட்டு, நைட்டோட நைட்டா வந்து கைய கோத்துக்கிட்டு தூங்க பார்ப்பாங்க. நம்ம எவ்வளவு நாள்ல வந்து நம்ம 2 பேரும் கைய கோத்துட்டு தூங்குவோம். யார் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம்ன்னு 2 பேரும் பந்தயத்த வந்து பண்ணுவாங்க. 2 பேரும் தூங்கிருவாங்க. கடைசில பார்க்கும்போது காலையில எந்திரிக்கும் முன்னாடி அந்த மங்கி பேண்ட்ஸோட பையன் வந்து கைய கீழ இறங்கியிருக்கும். அவன் இறந்து போயிருப்பான். ஆ இதுக்கு நடுவுலயே தான் நம்போ ஆ காலையில அந்த வண்டியில நேட்டு உள்ள வராப்படி. இந்த நேட்டு உள்ள வந்த உடனே, அங்க இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சன் ஆஃப் மேன் வந்து கண்டுபிடிச்சுடுவான். ம் டோடோவ வந்து இவன் காப்பாத்த தான் போறான் அப்படின்னு சொன்ன உடனே நேட்டுக்கும் சன் ஆஃப் மேனுக்கும் சண்டை நடந்து, அ சன் ஆஃப் மேன வந்து இவன் கொன்றுவான். நேட் வந்து சன் ஆஃப் மேன் கொன்னுட்டு, அந்த பையன வந்து காப்பாத்திட்டு வெளிய கொண்டு வந்துருவான். இதோட நைட்டோட நைட்டா அந்த பரேட்லாம் முடிஞ்சு, நைட் வந்து அந்த கனெக்ஷன்ஸ் குடுக்க போவாங்க. பிக் சோப்பும், ஃபேட்டியும். கனெக்ஷன் குடுத்துட்டு, அந்த கனெக்ஷன் குடுக்கும்போது சின்ன தப்பு நடந்துரும். அந்த இடத்துல தண்ணி எல்லாமே ரொம்ப ஃபுல்லா வந்துட்டு, அந்த
கிணறு எல்லாமே வந்து ஃபுல்லாக போகும்போது ஒரு வழியா அத முடிச்சுட்டு அவங்களும் வெளிய வந்துருவாங்க. பிளஸ் சாயந்திரத்துக்கு அந்த பார்ட்டி முடிஞ்சு அந்த டாக்டர் ராபர்ட் வந்து அந்த பக்கம் வந்து கால் தவறி அந்த கிணத்துலயே வந்து இறந்துருவான். அதுதான் வந்து அந்த ஸ்கெலிட்டன். ஃபர்ஸ்ட் நம்போ பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் வந்து டாக்டர் ராபர்ட்ஸோட ஸ்கெலிட்டன். அ இதுதான் அது. பிளஸ் வந்து இங்கருந்து தப்பிக்கக்கூடிய அந்த டோடோ சவுத் கேரளானா போயி நேட் லவ் 2 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேர்ல வளர்றான். கூடவே வந்து ஏடியும் வந்து கலந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிறாங்க கூடவே. அவங்க 3 பேரும் சேர்ந்து பிளஸ் வந்து மோஷே அவன் வந்து ஒரு பணக்கார தியேட்டர் ஓனர். அவன் வந்து தன்னுடைய மனைவி பேர்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் இது பண்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். இதுதான் வந்து ஒரு நாவல். நாவலோட ஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பாகமா 30 சாப்டர்ல பிரிஞ்சு எழுதியிருக்காரு. இது வந்து இந்த இனக்குழுக்கள நெறைய எவ்வளவுதான் அந்த கஷ்டங்கள் எதுவுமே இருந்தாலுமே, இவங்களுக்கு யாருமே வந்து ரைட்டர் வந்து எங்கேயுமே யாருமே ஹர்ட் பண்ணவே கிடையாது. ஓகே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் வந்து யாருமே ஒயிட்ஸையும் வந்து ரொம்ப இதா பண்ண கிடையாது. இவங்களுமே வந்து ரொம்ப பாவம் அப்படின்லாம் எழுத கிடையாது. ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்ணி தான் எழுதியிருக்காரு எல்லா விஷயமுமே. இவருடைய அந்த கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டரோட பேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மங்கி பேன்ஸ், பேப்பர், பிக் சோப், ஃபேட்டி, அப்புறம் லிட்டில் ஆனியன் இது மாதிரி சின்ன சின்ன காமெடியான பேர்கள்லாம் வச்சு தான் இவர் எல்லாமே எழுதியிருக்காரு. இது இன்னமும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஜஸ்ட் கருத்தா தான் நான் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கதை தான். ஒரு நடுவுல பாதிக்கு மேல படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா போச்சு. எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஒரு புது கேரக்டர் வரும்போது, அவனுடைய ஜெனரேஷன் எப்படி இங்க வந்தாங்க? யூரோப்ல இருந்து எப்படி வந்தாங்க? அப்படின்னு ரொம்ப எலாபரேட்டா 2, 3 தலைமுறைக்கு போகும்போது டைல்யூட் ஆயிடுது. இந்த பையன் என்னான்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இந்த கான்டெம்பரரி ரைட்டிங்கா ஃபர்ஸ்ட் அந்த அ மோஷே அண்ட் சோனா, அப்புறம் அந்த பையன், அப்புறம் அந்த இனக்குழு, இது மாரி ஒன்னொன்னா எழுதிட்டே வரும்போது, ஒரு இடத்துல டைல்யூட் ஆயிடுது. என்ன சொல்ல வராரு? அந்த பையன் என்ன ஆனா? இது என்ன ஆனா? அப்படின்ற மாரி ஒரு டைல்யூட் ஆன மாரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. 300 பக்கங்கள் ரொம்ப நல்லா அ இந்த இனக்குழுக்களோட ஹியூமானிட்டி நம்ம வந்து யார் எப்படி இருந்தாலும் கல்ச்சருக்குள்ள அந்த நாவல்ஸ்ல வந்து எழுதியிருப்பாரு. லைட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கல்ச்சருக்குள்ள இருக்கிற டிஸ்கஷன்ஸ் மூலமா, ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் மூலமா தான் வந்து அடுத்தடுத்து மனிதர்களுக்கு வந்து நகர முடியும். யாரையும் குற்றம் சொல்லி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வாழ்நாள் முழுச நமக்கு ஏற்பட்ட துன்பத்த நம்ம நெனச்சுட்டு இருக்கலாம். ஆனா, நமக்கு என்ன அடுத்து என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய செய்கைகள் மூலமா தான் நம்ம அத நல்லா கொண்டு போக முடியுங்கிறது தான் இவருடைய பிலாசபியா நெறைய எழுதியிருக்காரு. வாய்ப்பளித்த அ அ அ குழுவுக்கு நன்றி. நன்றி சுப்ராயன். ஒரு கிட்டத்தட்ட 300 பக்கங்கிறது கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. 300 பக்கங்கள்ங்கிறது கொஞ்சம் பெருசுதான். அதுவும் நம்ம தாய்மொழி தவிர வேற எந்த படிச்சாலுமே விறுவிறுப்பா இருந்தா நம்ம ஈஸியா படிச்சிடலாம். இது நீங்க சொல்லும்போதே தெரியுது கொஞ்சம் போரிங்கா தான் போயிருக்கும்னு. ஏன்னா, இழுத்துட்டு போற ஃபேக்டர்ன்னு வேற எதுவுமே இல்ல. ஒரு வரலாற்று தரவுகள சொல்றாங்க. அந்த ஊரு, அந்த இடம், அந்த காலகட்டத்துல அந்த 3 இனங்கள். அது ரொம்ப ஸ்லோவான சப்ஜெக்ட். இதுல விறுவிறுப்பான கன்டென்ட் இல்ல. அத படிக்கிறது உண்மையிலேயே கஷ்டம். சோ நீங்க படிச்சதுக்கே முதல்ல பாராட்டணும் உங்கள. 2வது இது பரிசு குடுக்கறதுக்கு ஒரு காரணமா என்ன காரணமா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இதுல வழக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு செவ்விந்தியர்கள் அடக்கப்பட்டது, ஒரு ஆப்பிரிக்கன்ஸ் அடக்கப்பட்டது. அந்த அடக்குமுறைய பத்தி தான் இது பண்ணுவாங்க. பட் இவங்க 3 பேரும் சேர்ந்து, இல்ல இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு போறாங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் வில்லனா காட்டி, கொஞ்சம் ஹார்மோனிக்கா கொண்டு போயிருக்க மாரி இருக்கிறது ஒரு நல்ல முயற்சியா பட்டுருக்கலாம். 2வது எடுத்த உடனே ஒரு எலும்பு கூட காட்டுன உடனே நான் கூட ஏதாவது ஒரு ஹீரோய்க்கு இல்ல ஒரு தியாகம் பண்ணவரோட எலும்பு கூடா இருக்கும்னு நெனச்சேன் நானும். இந்த மாரி ஒரு கேரக்டர் இது பண்ணி நான் எதிர்பார்க்கல. அது நல்லா இருந்தது. அ வழக்கம் போல கிளைமேக்ஸ் ஒரே டைம்ல வந்து காட்ஃபாதர் எஃபெக்ட்ல 2, 3 எஃபெக்ட் பண்ணணும்னு இது பண்றதெல்லாம் கொஞ்சம் புதுசு இல்ல. நெறைய நெறைய இது மாரி சினிமாக்கள்லயே நம்ம பார்த்த மெத்தடு. எழுதும்போது ஆரம்பிக்கும்போது ஒரு புத்தகமா ஆரம்பிச்சு, நாவல் நடையில கொண்டு போய் முடிக்கிறப்போ ஒரு சினிமாத்தனமா முடிக்கிறது வந்து, ஆ அவ்ளோ ஆரோக்கியமா எனக்கு படல. என்னோட கருத்தா நான் சொல்றது. ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே இப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு. ஒரு சினிமாவுக்கும், ஒரு புத்தகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது ஒரு எழுத்தாளர்னா, நாவல நம்ம எவ்வளோ வேணா ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிச்சு கொண்டு போலாம். ஆனா, அந்த சுதந்திரத்த இப்படி பயன்படுத்துனாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி
அவன் என்ன ஆனாங்கிறதே நமக்கு மறந்துடுங்கிறது தான் உண்மை. இது ஒண்ணும் ஒரு ஒரு பல தலைமுறை கதைய சொல்றது கிடையாது. ஒண்ணு போனா நம்ம அத மறந்துட்டு அத முடிச்சு இன்னொன்னு. இது கன்டினியூஸா நடந்துட்டு இருக்க ஒரு இதுதான். இதுல ஏன் நீங்க சொன்ன மாரி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அது என்ன டைப் ஸ்டைல்ன்னு எனக்கு தெரியல. அது பலருக்கு பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வாசக வட்டத்துல இத மாரிலாம் இருந்தா எல்லாருக்குமே கடுப்பு தான் ஆகும். ஆ எனிஹவ் தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நீங்க இந்த புத்தகத்த படிச்சு எங்களுக்கு சொன்னதுக்கு. அதான் சார். இது அவ்வளவு வந்து ரொம்ப நுணுக்கமா ஸ்லோவா போச்சு. ஆரம்பத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் நான் படிக்கும்போது, மறுபடியும் நெறைய வந்து இது என்னடா மறுபடியும் இங்கேயே இருக்குமே! ஒரு 170 பக்கத்துக்கு மேல 200 கடக்கிறதுக்கு எனக்கு 1 வாரம் மேல ஆச்சு. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு படிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டு படிச்சு இதெல்லாம் பண்ணி ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதா ஆயிருச்சு. ரொம்ப ஸ்லோவான ஒரு சப்ஜெக்ட். காரணங்கள்னு சொல்லும்போது நெறைய காரணங்கள் இல்லாமலே நெறைய இருக்கு. இந்த பரேடு வந்து ஒரு முக்கியமான ஒரு பரேடா இருந்தா கூட பரவால்ல. அந்த பரேடுக்குமான முக்கியமான ஒரு காரணமும் பெருசா கிடையாது. அவங்களுடைய 3 ஜெனரேஷன் வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லும்போதெல்லாம் நமக்கு ஓகே. ஒரு சில இடத்துல வந்து நல்லாவே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அவங்க வந்து யூரோப்ல இருந்து கிளம்பி வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து இது என்ன பழம்னு சொல்லி கேட்பான் கிரேப்ஸ. தன்னுடைய வாழ்நாள்ல இதுவரைக்கும் கிரேப்ஸ சாப்பிடாத ஒரு பையனா கூட அதுல வந்து ரொம்ப எழுதியிருப்பாரு. அ அ இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோன்னு தான் எனக்கு கொஞ்சம் தோணுன ஒரு விஷயம் இங்க. தப்பில்ல. நம்ம கதைய மட்டும் சொல்ல தேவையில்ல. நம்மளோட கருத்துக்கள சொல்லலாம். நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு தாராளமா சொல்லலாம். போன புக்கர் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அவன் லாங் லிஸ்ட்க்கே செலக்ட் பண்ணிட்டான் உலக அளவுல. சிறந்த புத்தகம்னு சொல்லிட்டு நம்ம அதையே வந்து இதுல சரியில்ல, கேவலம்னு சொல்லிட்டு நம்ம சரிதான் திட்டிட்டு தான சொல்லிட்டீங்க. இது நம்ம உரிமை. இத நம்ம யாருக்காகவும் விட்டுக் குடுக்க தேவையில்ல. நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு உண்மைய சொல்லுவோம், உரக்க சொல்லுவோம். அதுல எந்த இதுவும் வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஒன்ஸ் அகைன்.